நம்ம பட்ஜெட்குள்ள வந்துச்சுன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவாங்க, இல்லன்னா விட்டுறலாங்க. ரிச்சஸ்ட் டவுன் அட் தி பிரைஸ் ஆஃப் லோயஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகா மெடிடேஷன் சென்டர், சீனியர் சிட்டிசன் சிட்டிங் ஏரியா நம்ம கொடுக்குறோம். சரௌண்டட்ல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, அது ஓகே நார்மல். ஆனா சேம் டைம் நம்மளோட சைட்டுக்கு உள்ளேயே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ளே ரெண்டுமே இதுக்குள்ளவே வருது. மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. லேண்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, ரோ ஹவுஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட் இருக்கு, சீனியர் சிட்டிசனோட ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸும் இருக்கு. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் கலந்தது தான் எலிஃபன்டைனோட எனார்மஸ். இதுல வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு மேடம். வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போனா 90% லோன் மேடம். ஓகே, வெறும் எம்டி பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா 80% லோன். 80% லோன் வாங்கி கொடுத்துருவீங்க. சைட் விசிட் ஃப்ரீ தான் மேடம். செம்ம கிராண்டா இருக்கு, போயஸ் கார்டன் மாதிரி இடம் போல இருக்குடா. இங்கெல்லாம் நம்ம பட்ஜெட் செட் ஆகாது. வீடியோ போட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம மாதிரி தான் இருப்பாங்கல்ல, அதனால இது வீடியோவும் வேணாம், நம்ம பார்க்கவும் வேணாம், நம்ம போலாம்டா. கேமரா ஆஃப் பண்ணிட்டு போலாமா? மேடம் இருங்க மேடம், நீங்களே எப்படி டிசைட் பண்றீங்க? இங்க வாங்க மேடம், உள்ள வந்து பாருங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்லியா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சொல்றீங்களா சார்? இந்த ஆர்ச் பாக்குறதுக்கு, ரோடு பார்க்கும் போதே தெரியுது பிரீமியம் எலைட் பர்சன்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்குன்ட்டு. நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்களுக்குலாம் இது செட்டே ஆகாது. நானே அடிச்சு சொல்றேன் சார். அதான் மேடம், நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. உள்ள வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே நான் இது தரதுக்கு எங்க பட்ஜெட்குள்ள இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்களா? திரும்ப அததான் சொல்றீங்களா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள போய் என்னன்னு பாத்துருவோமா? என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, ரேட் நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம பட்ஜெட்குள்ள வந்துச்சுன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவாங்க, இல்லன்னா விட்டுறலாங்க. போய் பாப்போமா? சார், உங்க பேச்சு கேட்டு நான் உள்ள வந்துட்டேன். பாக்குறதுக்கு அண்ணா நகர், போயஸ் கார்டன் மாதிரி ரிச்சஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ஆனா நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க கம்பெனி பேரு, உங்க பேரு, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, அது சொல்லுங்க. மேடம், இந்த கம்பெனி நேம் வந்து எலிஃபன்டைன் குரூப் ஆஃப் கம்பெனி. இந்த சைட் நேம் வந்து எனார்மஸ். ஓகே. இது ஒரு 10 ஏக்கர்ஸ்ல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பண்றோம். 160 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். 10 ஏக்கர்ஸ்ல நம்ம இப்போதைக்கு பிளாட் நம்ம, அதாவது ஃபேஸ் 1 வந்து 10 ஏக்கர்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது 10 ஏக்கர்னா இது கிட்டத்தட்ட ஒரு மினி டவுனாவே டெவலப் ஆக போகுது. கண்டிப்பா மேடம், இந்த ஏரியால, இந்த மாம்பாக்கம் குளத்தூர் ஏரியால இது ஒரு மினி டவுனாவே, மினி டவுன், அதுவும் ரிச்சஸ்ட் டவுன் அட் தி பிரைஸ் ஆஃப் லோயஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தம்ப்நெயில் சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குங்க சார். அந்த மாதிரி, அதாவது லோயஸ்ட் பட்ஜெட் நீங்க சொல்ல போறேன்னு சொல்லிருக்கீங்க, பட் ரிச்சஸ்ட் அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கீங்க. உங்க கம்பெனி எத்தனை வருஷமா நீங்க ரன் பண்றீங்க? 25 இயர்ஸ் கம்பெனி மேடம். 25 இயர்ஸ் கம்பெனி. ஓகே, நீங்க இன்னர் அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்திருக்கீங்க சார்? மேடம், நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நீங்க வாங்குற விலையிலேயே தான் நம்ம கொடுக்க போறோம். சேம் டைம் நம்ம வந்து இந்த உள்ள அம்யூனிட்டிஸ்னு பார்த்தோம்னா யோகா மெடிடேஷன் சென்டர், சீனியர் சிட்டிசன் சிட்டிங் ஏரியா நம்ம கொடுக்குறோம். ஹெல்த் சென்டர் கொடுக்குறோம். சோ இது போக ஸ்கூலும் இதுக்குள்ளே வருது. சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுக்கு நம்ம கொடுக்க போறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கும் சார். கிராண்டான என்ட்ரன்ஸ் இருக்கும். 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்காங்க. ஃபுல்லி பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்திருப்பீங்க, சிசிடிவி கேமரா கொடுத்திருப்பீங்க, லைட்டிங்ஸ் கொடுத்திருப்பீங்க. ஆனா லைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டா, கொஞ்சம் ரிச்சான லுக்ல கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பிளாக் டாப் ரோட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான ரோட்ஸ் மட்டும் இல்லாம பிராண்டடா கொடுத்திருக்கீங்க. ஸ்ட்ரீட்லாம் என்னங்க சார்? 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு. சோ அந்த ஏரியா மேடம் ஈபி வந்து காமன் கனெக்ஷன் ஈபி நம்ம கொடுத்துட்டோம். காமன் கனெக்ஷன் ஈபியும் கொடுத்திருக்கீங்க. சோ இவ்ளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு. இதுல அடிஷனலா பாத்தீங்கன்னா ஹெர்பல் கார்டன் போட்டிருக்காரு. இவர் மறந்துட்டாரு, அங்க ஹெர்பல் கார்டன் போட்டிருக்காங்க. சோ இவ்ளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆனா லோ பட்ஜெட் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜ் கேட்டு ரேட் கேட் சொல்றேன் சார். கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. இது மாம்பாக்கம் ஜங்ஷன் சொன்னீங்க. ஜங்ஷன்ல இருந்து எவ்வளவு தூரம், இங்க வேற என்ன லேண்ட்மார்க் இருக்கு? இப்போ எங்க கஸ்டமர் அப்படியே கூட நேரா வந்து பாப்பாங்க, நம்மள கேட்காம வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதுக்கு சொல்லுங்க மேடம். நம்ம கனெக்டிவிட்டின்னு பார்த்தா இந்த சைட்டுக்கு சூப்பர் கனெக்டிவிட்டி மேடம். மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் மேடம். ஓகே. சேம் டைம் அருண் எக்ஸலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 மீட்டர்ஸ்லயே அருண் எக்ஸலோ சங்கரா இருக்கு மேடம். ஓகே, அதாவது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா அருண் எக்ஸலோ இருக்கும். அங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம எனார்மஸ் இது போட்டிருக்காங்க. ரொம்ப கிராண்டா இருக்கு. லோ பட்ஜெட் சொல்லிருக்காரு. இந்த பட்ஜெட்காக நம்ம வெயிட் பண்றோம். ஸ்கூல் காலேஜஸ் பத்தி சொல்லுங்க சார். மேடம், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சரௌண்டட்ல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, அது ஓகே நார்மல். ஆனா சேம் டைம் நம்மளோட சைட்டுக்கு உள்ளேயே ஸ்கூல், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருது மேடம். இந்த சைட்டுக்குள்ள உள்ளேயே இப்ப நீங்க போட்டிருக்க இந்த 10 ஏக்கருக்கு மட்டுமே தனியா உள்ளே 160 ஏக்கர்ல இந்த 10 ஏக்கர் நம்ம பண்றோம். பட் ஸ்கூலுக்கு நம்ம ஒதுக்கிட்டோம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ளே வருது. ரெண்டுமே இதுக்குள்ளவே வருது. அப்ப நம்ம ஸ்கூலுக்கு வெளிய போகணும்னு அவசியமே இல்ல. இந்த டவுன்ஷிப்புக்குள்ள வரவங்க இங்கே நம்ம ஸ்கூல் எல்லாமே அவைலபிள். அதாவது நம்ம வீட்ல இருந்து பசங்க தனியாவே போலாம், தனியாவே வரலாம். வெளியில போனோம்னா செக்யூரிட்டி மீறி தான் போகணும். சோ நம்மளுக்கு
உங்களுக்கு அந்த பயம் கிடையாது. வேலைக்கு போனாலும் இங்கே ஸ்கூல்ஸ் இருக்கும், பசங்க இப்படியே போய் இப்படியே வந்துடலாம், டியூஷனுக்கு இங்கே போய் இப்படியே வந்துடலாம். இந்த மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் பயப்படுவோம், நம்ம வெளியில போயிட்டு வர வரைக்கும் நம்ம பசங்க ரிட்டர்ன் பத்திரமா வருமா, ரிக்ஷாக்கார் கரெக்டா கூட்டு வந்து விடுவாங்களா, ஆட்டோக்கார் கரெக்டா கூட்டு வந்து விடுவாங்களா, வேன்ல இருந்து கரெக்டா வருமான்னு இந்த பசங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற கஷ்டம் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளவே சிபிஎஸ்இ ஸ்கூல், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், ரெண்டுமே இதுக்குள்ள வருது. சோ குழந்தைங்க தனியா நீங்க விட்டுட்டு போனாலும் செக்யூரிட்டி மீறி நீங்க வெளில போகவும் போகாது, யாரும் உள்ள வரவும் மாட்டாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்க. மேடம் நீங்க எல்லா இடத்துலயும் இடமாவும் வீடாவும் நீங்க வாங்குவீங்க. ஆமா, நம்மகிட்ட அதுவும் இருக்கு. சேம் டைம் இடமா வாங்கிக்கலாம், இடத்துல வந்து வில்லா கட்டிக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனி இடம் எல்லாம் கட்டி, அது போக அபார்ட்மெண்டாவும் நம்ம கட்டி தரோம். இங்கே அபார்ட்மெண்ட் இங்கே கட்டி தரோம். ஓகே. சேம் டைம் சீனியர் சிட்டிசனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோமும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் இதுக்குள்ளவே வருது. கொடுக்குறோம். ஓகே. ஃபாரினர்ஸ்ல யாருனா இருக்கீங்க, ஆனா ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விடுறது, எங்கேயோ விடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இங்க அதுவும் வச்சிருக்காங்களாமா. அப்போ ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்டான ஆப்ஷன். ரோ ஹவுசஸாவும் நம்ம கொடுக்குறோம். ரோ ஹவுசஸும் கொடுக்குறீங்க. அதாவது லேண்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, ரோ ஹவுஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட் இருக்கு, சீனியர் சிட்டிசனோட ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸும் இருக்கு. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் கலந்தது தான் எலிஃபன்டைனோட எனார்மஸ். சார் என்னங்க சார் இப்படி கலக்குறீங்க? ஆனா பட்ஜெட் நினைச்சாதான் பயமாவே இருந்துட்டு இருக்கு. பட்ஜெட்லாம் உங்களுக்கு ஏத்த பட்ஜெட் தான் மேடம். பட்ஜெட்டை பத்தி கவலையே இல்ல மேடம். சார் இப்போ இந்த எனார்மஸ்ல மாம்பாக்கத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் மினிமம்? ஏன்னா இது பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறதுனால எடுத்த எடுப்புல 1200 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டீங்கன்னா எங்களெல்லாம் வாங்க முடியாது, நாங்களாம் மிடில் கிளாஸ். சோ நீங்க மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கீங்க, என்னென்ன ஃபேசிங் இருக்குன்னு சொல்லுங்க சார். மேடம் இதுல வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு மேடம். ஓ 700ல இருந்தே இருக்கு. ஓகே. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் அது போதுங்க. 700ல டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டினாலே நம்ம எல்லாம் ராஜாதிக்கு ராஜா அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ 700ல இருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் மேடம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 700 மேடம். ஓகே. அவங்க எவ்வளவு அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 கிரவுண்ட் கூட எடுத்துக்கலாம் வந்துரும். சோ அப்ப பக்கத்துல அவேலபிள் இருக்கு மேடம். எல்லா ஃபேசிங்குமே இப்போதைக்கு அவேலபிள். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் 4 ஃபேசிங்குமே அவேலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்டுங்க சார்? கார்னர் பிளாட்லாம் அவேலபிள். இன்னைக்கு தான் லான்ச்சிங், அதனால இருக்கு மேடம். ஏற்கனவே உங்களுடைய ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ்லாம் வந்திருப்பாங்களா, எல்லாரும் அவங்கலாம் புக் பண்ணிருப்பாங்களா? லான்ச் புக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இருந்தாலும் கார்னர் பிளாட் அவேலபிளா இருக்கு. ஓகே. இது மாதிரி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பின்னாடி வந்து பார்ப்போம், வீடியோ பார்த்துட்டு வந்து பார்ப்போம். அதனால எப்பவுமே இப்போ கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்கும். நான் ஏன்னா நம்ம வீடியோ போடும் போதே கேட்டுரும், கார்னர் பிளாட்ஸ் இருந்தால் தான் வீடியோ போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். ஏன்னா முன்னாடி வாங்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கார்னர் மட்டும் தான் வேணுன்றவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அதுக்காக இங்க இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆர்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்க நேரா வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். சார் எந்தெந்த பேங்க்ல லோன் கிடைக்கும், எத்தனை % லோன் கிடைக்கும், எங்களுக்கு சிபில் ஸ்கோர் சூப்பரா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு எத்தனை % லோன் வாங்கி தருவீங்க? மேடம் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போனா 90% லோன் மேடம். ஓகே. வெறும் எம்டி பிளாட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா 80% லோன். 80% லோன் வாங்கி கொடுத்துருவீங்க. சரி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? மேடம் 50 இயர்ஸ்க்கு நமக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இருக்கு. சரி ஓகே. இப்போ நாங்க எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணா நீங்க இந்த லீகல் செக் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுப்பீங்க? 1 lakh நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். மீதி 80% லோன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு 20% ஹேண்ட் கேஷ் இருந்தா போதும். அட் லாஸ்ட் தெய்வமே உங்க ரேட்டை சொல்லுங்க. ஏன்னா நாங்க இவ்ளோ கிராண்டான ஒரு ஏரியால ஒரு 7000 8000 குறைஞ்சு நாங்க பார்த்ததே கிடையாது. பட் 7000 8000 நாங்க கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் நாங்க கிடையாது. ஸோ கரெக்டான ரேட்டு எங்க சேனலுக்கு என்ன ஆஃபரோடு கொடுப்பீங்கன்றத சொல்லிட்டீங்கன்னா எங்க மக்களுக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா போகும்போது நானும் ஒரு பிளாட் புக் கண்டிப்பா மேடம். உங்க விருப்பப்படியே நீங்க எதிர்பார்த்தபடியே 4600க்கு நம்ம ஆக்சுவல் பிரைஸ் வச்சு 4200க்கு நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து ஆஃபர்ல கொடுக்கறோம். 4200 ரூபாய். மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிறது இதுக்கு. இதுக்குள்ளே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இவ்ளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஒரு போயஸ் கார்டன் மாதிரி இருக்கிற இடத்துல 4200 ரூபாய்க்கு தரீங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? கண்டிப்பா நிஜமாவே. அந்த அஞ்சலி ஒரு படத்துல கேட்குமே, நிஜமா தான் சொல்றியா? அந்த மாதிரி கதையா இருக்குங்க. ஆனா சூப்பரா இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6500 ஆஃபர்லாம் சொல்லி கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் 4200ங்கிறது நிறைய பேருக்கு அஃபோர்டபிலிட்டி தான். தாராளமா வாங்க. இன்னும் கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி பார்க்லாம் போட்டாங்க. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுக்கண்ணா. அந்த பார்க் ஆல்ரெடி வந்துடுச்சு. இது இப்போதைக்கு 10 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்காங்க. பட் இது 160 ஏக்கர்ஸ்க்கு பெருசா டெவலப் ஆகும். அப்போ இந்த ஏரியால வந்து அச்சோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த ஃபேஸ் இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். இந்த ஃபேஸ் தான் ஸ்டார்டிங்ன்றதுனால கம்மியா போடுவாங்க. அதே போல வர வழியில நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சுட்டே வரலாம். இதை விட ரேட் அதிகமா இருக்கும். அதே போல இதை விட ஒரு இடத்துல கம்மியா இருக்குக்கா அப்படின்னீங்கன்னா அது இந்த மாதிரி ஃபுல் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் வித்தியாசம் வரும்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்குள்ளே யோகா சென்டர் இருக்கு, ஹெர்பல் கார்டன் இருக்கு, வாக்கிங் பாத்வே இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் உட்காந்து பேசுவாங்கல்ல அது இருக்கு, ஸ்டார்ம் வாட்டர் இருக்குல்ல அதுக்கான கனெக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வெளியில நீங்க
தனியா வாங்குற ஒரு இடத்துக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வரணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் அதுக்கும் இதுக்கும் கம்பாரிசன் பாத்தீங்கன்னா அது ஒரு இவங்க 4200 சொல்றாங்களா, அவங்க ஒரு 4150 சொல்லுவாங்க. இந்த 50 ரூபா வேரியேஷன் பார்த்துட்டு இவ்வளோ வெரைட்டிஸை விட்டுறக்கூடாது. ஸோ புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு எனக்கு தெரியும். ஸோ சார் சைட் விசிட் ஃப்ரீ தான் மேடம். ஃப்ரீயா கொடுத்து எங்க இருந்தாலும் வீடு டு இங்க சென்னைக்குள்ள கண்டிப்பா மேடம் கொடுத்துருவோம் மேடம். டோர் டு டோர் நீங்க ரெடி பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவோம் மேடம். ஓகேங்க சார். 4200 சொன்னது இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்டான பிரைஸ் பண்ணி எங்க சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும். அவங்க கிட்ட பர்சனலா நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மேடம், உங்க சப்ஸ்கிரைபருக்காக இன்னும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி தருவேன் மேடம். ஓகே. லோன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே நீங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? நாங்க எங்களுக்கு அலையணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இருக்காதுல்ல. A to Z எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். அதாவது மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இவ்வளோ கிராண்டான எனார்மஸ் சிட்டி, இதை வந்து டவுன்ஷிப் கூட நான் சொல்ல மாட்டேன், எனார்மஸ் சிட்டில உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா கடவுள் உங்க தலையில நல்லா எழுதியிருந்தா மட்டும்தான் இது கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு போயஸ் கார்டன், அண்ணா நகர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி வேற விதமா இருக்கும். தங்கத்தை கொட்டினா வைரம்னு சொல்லுவேன்ல, இது வைரத்தை கொட்டி இன்னும் வேற ஏதாவது அடுத்தது என்ன இருக்கோ தெரியல, அதை நீங்க எடுக்கிற மாதிரி தான் இந்த இடம்லாம். வெறும் 4200 per ஸ்கொயர் ஃபீட்ல 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருந்தா போதும். உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுனாக்கா 80 to 90% அவங்களே லோன் கொடுத்துருவாங்க. வாங்க இடம் வாங்குங்க. சார் உங்களுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கேன், நல்லாவே பண்ணி தருவாரு. ஆல்ரெடி உங்களுக்கு வெங்கல்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம், சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை விட சூப்பரா இதுக்கா ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு. வாழ்க இடத்துடன் வீடுடன். சார் நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க சார். கண்டிப்பா.